ஜனவரி 1, 2008 அமெரிக்கா. இது ஒரு நியூ இயர். ஊரு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல 911க்கு ஒரு கால் வருது. அதுல ஒரு பொண்ணு, எங்க அப்பா எங்களை சுட்டுட்டாங்க, நாங்க இறந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கத்துறாங்க. இந்த காலை பண்ணது 18 வயசான அமீனா, அப்புறம் அவங்களுடைய சிஸ்டரான 17 வயசான சாரா. இந்த கேஸ்ல வர மாதிரியான ஒரு கேவலமான அப்பாவை நீங்க எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இவங்க ரெண்டு பேரும் தன்னோட அப்பா கூட டாக்ஸில டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறத அமீனாவோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு பார்த்து பதறி போயிட்டு அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்தில் அந்த டாக்ஸியை மிஸ் பண்ணிடுறாரு. இறந்து போன இந்த பொண்ணு வந்துட்டு கொலை செய்யப்படுறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மெயில்ல பல உண்மைகள் வெளியில வந்தது. இது ஆபீசர்ஸ்க்கு பயங்கர ஷாக்கா இருந்தது. இந்த ரெண்டு பொண்ணுங்களோட இந்த நிலைமைக்கு அவங்க அம்மா தான் காரணம் அப்படின்னு சொன்னா இதை கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்கும்? கொலையாளி யாரு, செய்தது யாரு, மறைத்தது யாரு, உண்மை எங்கே, தடயம் எங்கே, சாமி. ஓகே, நம்மளோட சேனல் ஆரம்பிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ 10 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஜூலை 2016 நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ 10 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக. இவ்வளோ தூரம் நான் வந்து ட்ராவல் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் நீங்கள் தான். நீங்கள் கொடுத்த சப்போர்ட் மட்டும்தான். இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இருந்த அந்த சப்போர்ட்டை கண்டினியூஸாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன். நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை தாண்டி இன்னுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நம்மளோட சேனலுக்கு வர போகிறாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளோட சேனல் வந்துட்டு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணும் அப்படிங்கிற ஹோப் வந்துட்டு எனக்கு இருக்கு. இதே ஹோப்போட, உங்களுடைய சப்போர்ட்டோட, உங்களோட அஃபெக்ஷனோட, உங்களுடைய லவ்வோட இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து 11வது வருஷத்துக்கு காலடி எடுத்து வைக்கிறோம். ஸோ நம்மளோட வீடியோவை பிடிச்சி ஓகே இந்த வீடியோஸ்லாம் நல்லா இருக்கு, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண, நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லாமல் இது எதுவுமே பாசிபிளாக இருக்காது. ஸோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக யூனிக்காக இருக்கணும் அப்படின்ட்டு சில விஷயங்கள்லாம் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நைட்டு ஃபுல்லாக ஒட்ட வச்சு ஒரு லோகோ கூட ரெடி பண்ணியிருக்கேன். ரீசன்ட் டேஸாகவே நீங்கள் சில சேஞ்சஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. கொஞ்சம் மெனக்கிட்டு அந்த ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணி போடுறது, அப்புறம் அந்த நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாங் ரெடி பண்ணி போடுறது, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லை, இன்னுமே நிறைய அப்டேட் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். 10 வருஷத்தை கடந்துட்டோம் அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன சேஞ்ச் எதனாச்சும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. நிறைய பேர் நம்மளோட சேனலில் வந்து கோஸ்ட் வீடியோஸ், டைம் டிராவல் வீடியோ, அர்பன் லெஜெண்ட், கிரீப்பி பாஸ்தா, இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ்லாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆரம்பத்தில் அந்த மாதிரியான நிறைய கண்டென்ட் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணுறது, எது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்றுமே புரியாமல் போயிடுச்சு. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரியான ஸ்டோரிஸும் போடணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்காக ஒரு தனி அப்டேட் வந்துட்டு இருக்கு. நான் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரமாகவே அதோட அப்டேட் கொடுத்துட்றேன். அப்புறம் ஷைனில் நிறைய பேர் வீடியோ கேட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக அதையுமே வந்துட்டு என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மந்த்லேருந்து எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நிறைய ஒர்க் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கிரைம் வீடியோஸ்க்கான இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஒரு ஸ்கிரிப்ட் ஃபார்மெட்டில் மாற்றி எதை எப்படி சொல்லலாம், எதை எங்கே மாற்றி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக ரைட் பண்ணி அதை வந்து பேசுறதுக்கே வந்து ஒன் டே ஆகிடுது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் ஒரு ஹாரரோ, ஒரு அர்பன் லெஜெண்ட், இந்த மாதிரியான வீடியோஸ் வந்துட்டு நம்ம இதுக்கு மேலே பண்ண போகிறோம். கிரைமை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல். ஸோ அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. நான் அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு நம்ம கேஸ்குள்ள போகலாம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜனவரி 1, 2008 அமெரிக்கா முழுக்க அன்னைக்கு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தது. எங்க பார்த்தாலும் பார்ட்டி, ஃபயர் ஒர்க்ஸ், எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு கரெக்டா 7:33
டெக்சாஸ்ல 911 கால் சென்டருக்கு ஒரு ஃபோன் ரிங் ஆகுது. அந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுடைய குரல் கேக்குது. அந்த பொண்ணு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கு, பயங்கரமா கத்துது. ஹெல்ப் 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 அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. கூட அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அப்பா என்னை சுட்டுட்டாரு, நான் இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், நான் செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கேட்ட டிஸ்பேச்சர் வந்துட்டு ஹூ ஆர் யூ மேம், என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு கண்டினியூஸா நான் இறந்துகிட்டு இருக்கேன், எனக்கு ஏதோ ஒன்று ஆகிக்கிட்டு இருக்கு, நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. டிஸ்பேச்சர் லைன்ல இருக்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த குரல் வந்துட்டு சைலண்ட் ஆகுது. ஒரு கட்டத்துல லைனே கம்ப்ளீட் சைலண்ட் ஆயிடுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பொண்ணு நியூ இயர் அன்னைக்கு என்னுடைய அப்பா என்ன சுட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி கால் பண்ணியிருக்காங்க. டிஸ்பேச்சர் இமீடியட்டா அது என்ன லொகேஷன் அப்படின்றத ட்ரேஸ் பண்றாங்க. ஆனா அது 2008 அந்த டைம்ல எக்ஸாக்டா எந்த இடம் எந்த வீடுன்னு ட்ரேஸ் பண்ண முடியாது. அந்த காலகட்டத்தில் செல்போன் டவர் வந்து பாத்தீங்கன்னா தோராயமா இந்த இடம் தான் அப்படின்ற மாதிரி தான் காட்டும், ஸ்பெசிஃபிக்கா காட்டாது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு கிடைச்ச லொகேஷனை வச்சுக்கிட்டு கார்ல உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை விஷயத்தையுமே சுத்துறாங்க, ஒவ்வொரு தெருவா சுத்துறாங்க, எல்லா வீட்டுடைய பார்க்கிங்கும் போறாங்க. ஒரு இடம் விடாம அத்தனை போலீஸ் ஆபீசர்ஸும் பில்டிங்கா போயிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்படி தேடினதுல அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. 10 நிமிஷம் ஆகுது, 20 நிமிஷம் ஆகுது, அரை மணி நேரமே தாண்டி போகுது. ஆனா அந்த பொண்ணு எங்க இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. சொல்ல போனா இன்னமும் அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்காங்களா அப்படிங்கிறதே தெரியல. கரெக்டா 1 மணி நேரம் கழிச்சு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு கால் ஒன்று வருது 911க்கு. இந்த தடவை கால் பண்ணது ஒரு பொண்ணு கிடையாது. இந்த தடவை இர்விங் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஆம்னி மண்டேலா ஹோட்டல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து கால் பண்ணியிருக்காரு. எங்களுடைய ஹோட்டல் பார்க்கிங் லாட்ல டாக்ஸி லைன்ல வந்துட்டு ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸி வந்து நின்றுகிட்டு இருக்கு. நான் அந்த டாக்ஸிக்கு பக்கத்துல போய் பார்த்தேன். அந்த டாக்ஸிக்குள்ள 2 பொண்ணுங்க இருக்காங்க. அந்த இடமே நிறைய ரத்தம் சதறன மாதிரி இருக்கு. ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு, உடனடியாக நீங்க வாங்க அப்படின்னு சொல்ல போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியாக அந்த ஆம்னி ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க. இப்படி போய் பார்த்தப்ப பார்க்கிங் லாட்ல மற்ற டாக்ஸி எல்லாம் நிற்கக்கூடிய அந்த லைன்ல இந்த ஆரஞ்சு கலர் டாக்ஸி மட்டும், அதாவது ஜெட் டாக்ஸி கேப் மட்டும் நிற்குது. வெளியில இருந்து பார்த்தா டாக்ஸி நிற்கிற இடம் தானே அப்படின்ற மாதிரி ரொம்ப நார்மலா தெரியுது. ஆனால் அந்த டாக்ஸிக்கு பக்கத்தில் நின்று பார்க்கும் போது தான் ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்டில், அதாவது டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு தலையில வந்து சுட்ட மாதிரி காது வழியா நிறைய ரத்தம் வந்துட்டு வெளியில போயிட்டு அப்படியே படுத்து கிடக்கு. இதை பார்த்த உடனே அந்த பொண்ணு இறந்து தான் போயிருச்சு அப்படிங்கிறது தெரியுது. அதே கார்ல பின் சீட்ல இன்னொரு பொண்ணும் அதே மாதிரி அசையாம படுத்திருக்கு. அந்த பொண்ணோட உடம்புல இருந்தும் நிறைய ரத்தம் போயிருக்கு, அந்த பொண்ணும் இறந்துருச்சு. இப்ப 2 பேர்த்தோட சடலத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2த்துலயுமே நிறைய தோட்டாக்கள் போன மாதிரியான காயங்கள் இருக்கு. ஆனா டிரைவர் சீட்டு வந்துட்டு காலியா இருக்கு. இப்ப இவங்க 2 பேர்த்தையும் அந்த டாக்ஸியை ஓட்டிட்டு வந்து அந்த நபர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கணும். கொலை பண்ணிட்டு அந்த காருடைய கதவை சாத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓடி இருக்கணும். இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 2 பொண்ணுங்க யாரு, இவங்களை ஏன் சுட்டாங்க? இவங்க போன் பண்ண மாதிரி இவங்களுடைய அப்பா தான் இந்த கொலையை பண்ணதா? ஒரு அப்பா தன்னுடைய சொந்த பொண்ணுங்களை சுட்டு கொள்ளுவாரா? அப்படி சுட்டா ஏன் இந்த மாதிரி அவரு பண்ணாரு? இந்த கேள்விகளுக்கான பதில் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க பயங்கர ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா இந்த கொலைக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. சொல்ல போனா அது ஒரு கேவலமான ஒரு காரணம். இப்படி ஒரு கேவலமான அப்பா வந்துட்டு இங்க இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்கிற எல்லாரையுமே ஷாக் ஆகுற ஒரு பயங்கரமான கேஸ் தான் இது. இந்த கேஸ் ஒரு இமெயில் ஆரம்பிக்குது. அந்த இமெயில் எழுதினது அவருடைய பொண்ணு தான். அந்த பொண்ணு அந்த இமெயில்ல என்ன எழுதிருக்கு அப்படின்றத கேட்டீங்கன்னா அதை நம்பவே முடியாது. போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த டாக்ஸி ஓபன் பண்றாங்க, உள்ள இருக்கக்கூடிய அந்த சடலங்களை எடுக்கிறாங்க. இந்த சமயம் அந்த காருக்குள்ள இந்த 2 பொண்ணுங்களுடைய ஐடி கார்டு கிடைக்குது. இதை வச்சு பாக்குறப்ப ஃப்ரண்ட் சீட்ல இருந்தது அமினா அப்படின்ற பொண்ணு, அந்த பொண்ணுக்கு 18 வயசு. பேக் சீட்ல இருந்தது சாரா அப்படிங்கிற பொண்ணு, இந்த பொண்ணுக்கு 17 வயசு. 2 பேருமே சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தெரியுது. 2 பேருமே டெக்சாஸ் இருக்கக்கூடிய லீவிஸ் வில்லி அப்படின்ற ஒரு ஹை ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அமீனா 18 வயசு, ரொம்பவே பிரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. படிக்கிறதுல மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ்லயுமே ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களாம். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமீனா எங்க இருந்தாலும் சரி சுத்தி சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய ட்ரீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஆகணும் அப்படிங்கறதா. அடுத்ததா சாரா.
சாராவுக்கு 17 வயசு, தன்னுடைய அக்காவை மாதிரியே பயங்கர ஷார்ப்பான ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட். இவங்களும் அவங்களுடைய அக்கா மாதிரி தான். இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லையும் போயிட்டு கலந்துப்பாங்களாம். நிறைய ப்ரைஸஸ்லாம் கூட வாங்கியிருக்காங்க. சாரா ரூம்குள்ளே நுழைஞ்சா அந்த ரூமே வந்துட்டு பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இவங்களோட கனவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்காவை மாதிரி டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதான் சொல்லப்போனால். 2 சிஸ்டர்ஸும் ஒரே வீட்டில் இருக்காங்க. 2 பேருமே ஒரே மாதிரி தான், ஒரே ஸ்கூலு, ஒரே கனவு. இப்படி இருக்கிறப்ப தான் 2008 நியூ இயர். அந்த நியூ இயர் அன்னைக்கு கூட அந்த 2 பொண்ணுங்களுமே தன்னோட கெரியருக்கான பல விஷயங்களை அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு நைட் அவங்க அப்பாவுடைய டாக்ஸில ஏறினாங்க. அவ்வளவுதான், திரும்பி வரவே இல்லை. இப்ப இந்த 2 பொண்ணுங்களை யாரு கொலை பண்ணது அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 911 கால்லி சாரா வந்துட்டு என்னுடைய அப்பா என்ன சுட்டுட்டாரு அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. ஆனா இங்க போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா இப்படி தன்னோட சொந்த பொண்ணுங்களை, அதுவும் 2 பொண்ணுங்களை நியூ இயர்ல காருக்குள்ள வச்சு கொலை பண்ண முடியும்? ஏன் அப்படி என்ன நடந்துச்சு இந்த குடும்பத்துல? போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய அந்த ஜெட் டாக்ஸி கேபை சுத்தி நிக்கிறாங்க. அந்த காருக்குள்ள எக்கச்சக்கமான ரத்தம் இருக்கு. காரை சுத்தி தோட்டா பதிஞ்ச மாதிரியான தடயங்கள் இருக்கு. என்னதான் சாரா வந்துட்டு சாகிறதுக்கு முன்னாடி அவங்களோட வாயில இருந்து என்னோட அப்பா என்ன சுட்டுட்டாரு, நான் செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னாலும் இந்த கிரைம்ல அவங்க அப்பாவை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு சாலிடான எவிடன்ஸ் வேணும். இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் இப்ப இந்த காரை, அந்த கிரைம் சீனை இன்ச் பை இன்ச்சா எக்ஸாமின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு 3 விஷயங்கள் தெரிய வந்தது. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த டாக்ஸி அவங்க அப்பா யாசிர் சையத் ரெகுலரா ஓட்டக்கூடிய கேப் கிடையாது. இவங்களுடைய அப்பா யாசிர் சையத் வந்துட்டு ஒரு டாக்ஸி டிரைவர். இவர் ஒரு டாக்ஸி லீஸுக்கு வாங்கி இருக்காரு. இதை வச்சுதான் டெய்லி இவர் கேப் ஓட்டிட்டு இருக்காரு. ஆனா அன்னைக்கு அவர் பண்ண அந்த கொலை வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப்ல நடக்கல. இது அவருடைய கேப் கிடையாது. சொல்ல போனா இது வேற ஒரு நபருடைய கேப். ஜிஹாத் அப்படிங்கிற இன்னொரு டாக்ஸி டிரைவருடைய கேப் தான் இது. இவரு கடனா தான் அந்த கேபை வாங்கிட்டு வந்திருக்காரு. எப்போ வாங்கியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வாங்கியிருக்காரு. போலீஸ் ஆபீசர்ஸ் ஜிஹாத் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி கேட்டப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரெகுலரா கேப் டிரைவர்ஸ்க்கு அந்த கேபோடைய ஓனர்கிட்ட சில பிரச்சனைகள் வந்துட்டு போகும். அதே மாதிரிதான் அவரு அன்னைக்கு என்கிட்ட வந்து, எனக்கும் அந்த கேபோட ஓனருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. எனக்கு இந்த கொஞ்ச நாளும் வந்துட்டு சும்மா இல்லாம கேப் ஓட்டுற மாதிரி எதனாச்சும் கேப் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டாரு. இந்த மாதிரியான விஷயத்த எல்லா டாக்ஸி டிரைவரும் பண்ணுவாங்க. அதனால இப்படி கேட்டப்ப எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கேபை வாங்கியிருக்காரு. அப்படின்னா இவருக்கு ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் இருந்திருக்கலாம். அதாவது கேப்ல வச்சு கொலை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஐடியா வந்துட்டு நியூ இயர் அப்போ வராம முன்னாடி கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியில இருந்தே இருந்திருக்கலாம். இதுதான் முதல் கேள்வி. இப்போ 2வது விஷயத்த பார்க்கலாம். இந்த ஜெட் டாக்ஸி கேப்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம் இருக்கு. எல்லா டாக்ஸிக்குள்ளேயும் ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டம் அந்த கம்பெனியை வந்துட்டு பிளேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கேப் வந்துட்டு எந்த இடத்துல இருக்குது, எங்க போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத ட்ராக் பண்றதுக்காக. ஆனா அன்னைக்கு நைட் அந்த கேபுக்குள்ள இருந்த அந்த ஜிபிஎஸ் வந்துட்டு ஆஃப் ஆயிருக்கு. இது தானா நடந்திருக்காது. மேனுவலா தான் யாரோ ஒருத்தங்க ஆஃப் பண்ணிருக்காங்க. இதை பண்ணது அன்னைக்கு அந்த காரை எடுத்துட்டு போன யாசிர் சையத் தான். இதுக்கான ரீசனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்க முடியும். நம்ம போற அந்த லொகேஷனை பின்னாடி யாருமே ட்ராக் பண்ணிடக்கூடாது அப்படின்றது. எதுக்காக முன்கூட்டியே அந்த கேபுடைய ஜிபிஎஸ் சிஸ்டம் ஆஃப் பண்ணாங்க? இதுதான் 2வது கேள்வி. இப்ப நம்ம 3வது விஷயம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த 2 பேர்த்தோட சடலத்தையும் டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வருது. இதுல பேக் சீட்ல இருந்த சாராவுடைய உடம்புல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 17 முறை துப்பாக்கியால சுட்டிருக்காங்க. அமினா வந்து ஃப்ரண்ட் சீட்ல இருந்திருக்காங்க. அவங்களோட உடம்புலையும் துப்பாக்கியோட தோட்டா காயங்கள் இருக்கு. அவங்கள 2 தடவை சுட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப க்ளோஸான ரேஞ்சில். ஏன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த கேபுக்குள்ள பெரிய டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காது. கையற்ற தூரத்துல தான் 2 பேருமே இருந்திருப்பாங்க. இதனாலே சூடப்பட்ட அந்த தோட்டாக்களோட ஷெல்லும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேரல்ஸும் அதே இடத்துல தான் விழுந்து கிடக்கு. ஸோ இதை வச்சு பாக்குறப்ப இன்னொரு விஷயமும் கிளியர் ஆகுது. யாரோ ஒரு ரேண்டமான நபர் வந்து வெளியிலிருந்து உள்ள வந்து இவங்களை சுட கிடையாது. அந்த கேப்ல தன்னோட பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து அந்த அப்பா தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அவங்களால அந்த சமயத்துல கதவை திறந்து வெளியில குதிக்க முடியாத அளவுக்கு முன்னாடி வந்து லாக் போட்டு வச்சிருக்காங்க. இதுதான் போலீஸ் ஆபீசர்ஸ் நோட் பண்ண 3 விஷயம். கேபை முன்னாடியே மாத்திருக்காங்க, ஜிபி சிஸ்டம் ஆஃப் பண்ணிருக்காங்க, க்ளோஸா வச்சு டார்கெட் பண்ணிருக்காங்க. இது 3த்தையும் வச்சு பாக்குறப்ப ஒரு விஷயம் கிளியரா புரியுது. இது வந்து பிளான் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு கொலை. சடனா அந்த நிமிஷத்துல ஆத்திரப்பட்டு பண்ணது கிடையாது. இதை தான் நம்ம பண்ண
போறோம் அப்படிங்கறத பிளான் பண்ணி தான் இந்த எல்லா விஷயத்தையுமே பண்ணியிருக்காங்க. இந்த கொலையெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா யாசிர் வந்துட்டு அந்த ஹோட்டலோட பார்க்கிங் லாட்லயே அந்த கேபை விட்டுட்டு கிளம்பி போயிருக்கான். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உடனடியாக லூயிஸ் வெளியில் இருக்கக்கூடிய அவரோட வீட்டுக்கு போயிட்டு அவரை பிடிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. ஆனா ஆஃபீஸர்ஸ் போன அந்த சமயத்துல அந்த வீடு காலியா இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள அவரோட ட்ரெஸ் எதுவுமே இல்லை, அவரோட சேவிங்ஸ் எதுவுமே இல்லை, எல்லா பணத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு அவன் கிளம்பிட்டான். 2 பொண்ணுங்களை கொலை பண்ணிட்டு நம்மளை பத்தின எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நியூ இயர் நைட் அன்னைக்கு யாருக்குமே தெரியாம மாயமா மறைஞ்சிடறாரு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. இந்த ஃபேமிலியில அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத செக் பண்ணணும். இவங்களோட போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணணும். யாசிர் எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணியிருக்காரு, யார் யாருக்கிட்டலாம் பேசியிருக்காரு அப்படின்ற மொத்த டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணணும். இது அத்தனையுமே கலெக்ட் பண்ணாதான் இந்த கொலையுடைய ஒரு ரியல் பிக்சரே வந்து புரியும். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாசிரோட போன் நம்பர் எடுத்து வச்சு சிடிஆர் பண்றாங்க. கால் டீட்டெயில் ரெக்கார்ட்ஸ், யார் யார் கூடலாம் இவர் கடைசியா பேசியிருக்காரு, என்னென்ன பேசியிருக்காரு, எங்கெங்க போயிருக்காரு அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் எடுக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் யாசிரோடைய போன் ரெக்கார்ட்ஸ் மட்டும் எடுக்க கிடையாது, யாசிரோட ஒய்ஃபான பேட்ரிஷாவோட போன் ரெக்கார்ட்ஸையும் எடுக்கிறாங்க. இப்போதான் இவங்களுக்கு ஒரு டைம் லைன் ஒன்று கிடைக்குது. அதாவது ஜனவரி 1, 2008 கரெக்டா சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு யாசிர் தன்னோட பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பி டின்னர் சாப்பிட போறேன் அப்படின்ட்டு போயிருக்காரு. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. அன்னைக்கு அவங்க வீட்டுல இருந்து அவரோட ஒய்ஃபை வந்துட்டு அவர் கூட்டிக்கிட்டு போல, தன்னோட பொண்ணுங்களை மட்டும்தான் கூட்டிட்டு போனாரு. அன்னைக்கு நைட்டு பொண்ணுங்களெல்லாம் தனியா விட முடியாது, நானும் உன் கூட வந்து டின்னர் சாப்பிட வரேன் அப்படின்ற மாதிரி அவரோட ஒய்ஃப் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஆனா இதுக்கு யாசிர் வந்துட்டு இல்ல நீலாம் வேணாம், நான் என்னோட 2 பொண்ணுங்களோட மட்டும் போயிட்டு வரேன், இவங்களோட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு கொஞ்சம் மனசு விட்டு பேசலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வேணும்னே தன்னோட ஒய்ஃபை கழட்டி விட்டுட்டு தன்னோட 2 பொண்ணுங்களை மட்டும் கூட்டிக்கிட்டு கிளம்பியிருக்கான். வழக்கமா ஒரு அப்பா வந்து நான் என்னோட பொண்ணுங்க கிட்ட பேசணும், அதனால நான் டின்னருக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான். ஆனா இந்த ஃபேமிலியில அது நார்மல் மாதிரி தெரியல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவரோட ஒய்ஃபை வந்து என்னோட பொண்ணுங்களை எங்க கூட்டு போற, வேணாம் அப்படின்ற மாதிரி நிறுத்தி இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே மீறி தான் நான் சும்மா பேசுறதுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தன்னோட பொண்ணுங்களை கேபுகளை உட்கார வச்சு இவர் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. இப்படி யாசிர் அவங்களோட பொண்ணுங்க 3 பேருமே வந்துட்டு கேபில் போயிட்டு இருந்த அந்த சமயத்தில் கரெக்டாக மணி ஒரு 7:30 மணிக்கு யாசிரோட ஒய்ஃபான பேட்ரிஷா வந்துட்டு யாசிருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே ஓகே தான், என்ன நீ பயந்துகிட்டு இருக்க, நாங்கள் அவ்வளோதான் டின்னர் சாப்பிட்ற ஹோட்டலில் நெருங்கிக்கிட்டு இருக்கோம், நீ வேணா அவனோட பொண்ணுங்க கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி அவரோட மொபைல் ஃபோனில் ஸ்பீக்கர் ஆன் பண்ணுறாரு. இப்போ பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பொண்ணுங்களோட குரல் கேக்குது. ஆமாமா நாங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி 2 பேருமே பேச, சரி எதுவும் பிரச்சனை கிடையாது, எல்லாமே சேஃபா தான் இருக்கு அப்படின்ற ஒரு நிம்மதியோட அவங்க அம்மா வந்துட்டு போனை கட் பண்றாங்க. ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 7:30க்கு தன்னோட அம்மா வந்துட்டு ஃபோன் பண்ணி எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு ஃபோன் வச்சுருக்காங்க. ஆனால் அடுத்த 3 நிமிஷத்தில் 7:33க்கு பின்னாடி உட்காந்துருந்த சாரா 911க்கு கால் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க, என்னோட அப்பா எங்களை சுட்டுட்டாங்க, நாங்கள் செத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் 3 நிமிஷம் தான். இப்போ அந்த 3 நிமிஷத்தில் என்ன நடந்துச்சு, இன்னும் சில முக்கியமான சிடிஆர் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு கிடைச்சிருக்கு. அன்னைக்கு நைட்டு இவங்க டின்னருக்கு போகிறதா சொன்ன அந்த ஹோட்டலை நோக்கி அவங்க போக கிடையாது. இவங்களுடைய செல்போன் டவர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வேற ஒரு டைரக்ஷனை நோக்கி தான் போய்கிட்டு இருந்திருக்கு. இதை வச்சு பாக்குறப்ப அவங்க வீட்டுல இருந்து கிளம்புனது ஹோட்டலுக்கு போறதுக்கு, ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதுக்கெல்லாம் கிடையாது, கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரே முடிவோடு தான் அவன் போயிருக்கான். இப்போ ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா இதுக்காக தன்னோட 2 பொண்ணுங்களை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணணும்? இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அடுத்து கிடைக்கக்கூடிய 2 விட்னஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு தெரிய போகுது. போலீஸ் ஆஃபீஸர்ஸோடைய விசாரணை ஆரம்பிக்குது. எடுத்த உடனே ஆஃபீஸர்ஸ் அந்த நபருடைய ஒய்ஃபான பேட்ரிஷா கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. இப்போ யாசரோட ஒய்ஃபான பேட்ரிஷா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஜனவரி 1 புது வருஷம் காலையிலிருந்து யாசர் வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தாரு, எங்க எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப நல்லா தான் நடந்துகிட்டாரு. சாயந்தரம் டைம்ல அமீனா வந்துட்டு எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்ல உடனே யாசர் வந்து சரி நம்ம ஹோட்டலுக்கு போகலாம், ரெடியாக அப்படின்ற மாதிரி சொன்னாரு. உடனே நானும் வந்து ஹோட்டலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கு அவரு இல்ல நீ வர வேணாம், நான் ரொம்ப நாள் கழிச்சு என்னோட 2 பொண்ணுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன், மனசு விட்டு பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன், அதனால நீ வேணாம் நாங்க மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி போனாரு. அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாறிதான் இருந்தது. இருந்தாலும் சரி உண்மையாலுமே அவர் மாறிட்டாரு, மனசு விட்டு பேசுறதுக்காக தான் தன்னோட பொண்ணுங்களை கூட்டிட்டு போறாரு அப்படின்ட்டு நான் அதை விட்டுட்டேன். இவங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு மனசு ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தது. சரி நம்ம கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 7:30 மணிக்கு நான் கால் பண்ணேன். அந்த கால் அட்டன் ஆச்சு. அட்டன் ஆனப்ப என்னோட பொண்ணுங்களும் அந்த காலில் பேசிச்சு. என்ன பண்ணிட்டு
இருக்கீங்க, எங்கே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இப்போதான் கேஸ் போட்டோம், அடுத்ததான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்கப்புறம் பேட்ரிஷானால ஒழுங்கா பேசக்கூட முடியல. அதுக்கப்புறம் எனக்கு வந்த கால் போலீஸ் கிட்ட இருந்து தான் வந்துச்சு. அவங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் லாட்ல ஒரு டாக்ஸிக்குள்ள உங்களுடைய 2 பொண்ணுங்களும் கிடக்கிறதா சொன்னாங்க. இது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க பயங்கரமா அழுகுறாங்க. அடுத்ததா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு விட்னஸும் கிடைச்சிருக்கு, எட்கர் ரூயிஸ். இது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமீனாவுடைய பாய் ஃப்ரெண்ட். எட்கர் போலீஸ் கிட்ட ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றாரு. அன்னைக்கு நான் என்னோட அப்பா கூட சேர்ந்து கார்ல போயிட்டு இருந்த அந்த சமயத்துல ஒரு ஆரஞ்சு டாக்ஸி கேபை நான் பார்த்தேன். அந்த கேபை யாசர் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. அந்த காருக்குள்ள அமீனா அப்புறம் சாரா 2 பேருமே இருந்தாங்க. நான் அமீனாவுடைய முகத்தை பார்த்தேன். அமீனாவுடைய முகம் வந்துட்டு கொஞ்சம் கூட சரி இருக்க கிடையாது, ரொம்பவே பயத்தில் இருந்தாங்க. இதை பார்க்கறப்ப எனக்கு ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சது, அவங்களுக்கு அவங்க அப்பா கூட இருக்க பிடிக்கல அப்படின்னு. இதை பார்த்த உடனே நான் பக்கத்தில் இருந்த என்னோட அப்பா கிட்ட சொன்னேன், இங்க ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படின்ட்டு. சொல்ல போனா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க அந்த கேபை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருந்தோம். ஆனா ஒரு கட்டத்துல அந்த கேபை நாங்க மிஸ் பண்ணிட்டோம். எட்கர் இந்த விஷயத்த சொல்ற அந்த சமயத்துல ரொம்பவே எமோஷனலா இருந்தாரு. நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு அவருக்குள்ள இருந்தது. அவர்னால அந்த சமயத்தில் என்ன முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் அந்த காரை ஃபாலோவும் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர்னால கடைசி வரைக்கும் பின்னாடி போக முடியல. இது மட்டும் இல்லை, இவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட அத்தனை பேருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அமீனா வீட்டுக்கு திரும்ப போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன்னால என்ன ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, எனக்கு என்ன வேணா ஆகலாம், சொல்ல முடியாது, இது கூட நம்ம 2 பேரும் பார்த்துக்கிற கடைசி நாளாக இருக்கலாம், இதுக்கப்புறம் நான் வராமல் கூட போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 18 வயசு பொண்ணு தன்னோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட இது நம்ம பேசிக்கிற கடைசி நாளாக கூட இருக்கலாம், அதுக்கு மேலே நான் இல்லாமல் கூட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த சமயமே ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கு. இது எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமெயிலில் கிடைக்க போகுது. இந்த இமெயிலை அமீனா அவங்க இறந்து போகிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க. அந்த இமெயிலில் அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸை பற்றி இன்னுமே கொஞ்சம் கிளியராக புரியும். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு அப்பாவே எதுக்காக தன்னுடைய பொண்ணுங்களை கொலை பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க நினைச்சாங்க. அதனால அந்த பொண்ணுங்களோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அமீனா அப்புறம் சாரா யார் கூட ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறாங்க. இப்பதான் இவங்களுக்கு ஒரு பேரு கிடைக்குது, ரெனி ஹாப்கின்ஸ். இவங்க லூயிஸ் வில்லி ஹை ஸ்கூல்ல ஹிஸ்டரி டீச்சரா இருக்காங்க. இவங்க தான் இவங்க 2 பேருத்துக்குமே ஃபேவரட்டான ஒரு டீச்சர். அமீனா இவங்க கிட்ட தான் அவங்களோட லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. போலீஸ் இப்ப ரேணி கிட்ட போயிட்டு பேசுறாங்க. ரேணி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொலை நடக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, அதாவது டிசம்பர் 21, 2007 எனக்கு ஒரு மெயில் வந்துச்சு. இந்த மெயில் அனுப்புனது அமீனா. இந்த கொலை நடந்தது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 1, 2008. இப்ப இவங்க 10 நாளைக்கு முன்னாடி அனுப்பின அந்த மெயில்ல என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அமீனா என்ன எழுதியிருக்காங்கன்னா, மிஸ் ஹாப்கின்ஸ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். ப்ளீஸ் இது யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, போலீஸ் கிட்ட சொல்லாதீங்க, நாங்கள் சேஃபாக வெளியில் போகிற வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு போட்டிருக்கு. எங்கள் அப்பா எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு சுற்றிக்கிட்டு இருக்காரு. நான் முடிஞ்ச வரைக்கும் இதை தள்ளி போட முயற்சி பண்ணேன், ஆனால் இதுக்கு மேலே என்னால் முடியாது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எப்படியோ இது வரைக்கும் நான் என்னோட அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன், ஆனால் இதுக்கு மேலே தப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. என்னுடைய அப்பா என்றைக்குமே எங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிட்டது கிடையாது. என்னுடைய அப்பா எங்களுக்கு ஒரு பயங்கரமான கெட்ட கனவா தான் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 18 வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தன்னோட அப்பாவை பத்தி எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளவு கஷ்டத்தையும் வேதனையும் தனக்குள்ள அடக்கி வச்சிருந்தா இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும். அந்த இமெயில்ல கடைசியா ஒரு லைன் இருக்கு. அந்த லைனை படிச்சா நம்மளுக்கே ஷாக்கிங்கா இருக்கும். அது என்னன்னா, கண்டிப்பா எங்களுடைய அப்பா எங்களை கொலை பண்ணிடுவாரு. நான் சும்மா டிராமாக்காக இதை சொல்ல கிடையாது, சந்தேகப்பட்டு சொல்ல கிடையாது, ஒரு சீனை கிரியேட் பண்ணணும்னு சொல்ல கிடையாது. உண்மையாலுமே இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஒரு வேதனையான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க சொன்ன மாதிரி இவங்க சொன்னது 10 நாள்ல நடந்தது. இந்த இமெயில்ல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு 2 விஷயம் தெரிய வந்தது. ஒன்னு, அமீனா அப்புறம் சாரா இவங்க 2 பேருமே தன்னோட அப்பாவுக்கு ரொம்பவே பயந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த பயம் வந்துட்டு சடனா இருந்த பயம் கிடையாது, பல வருஷமா இருக்கக்கூடிய ஒரு பயம் மாதிரி தெரியுது. 2வது, இந்த லெட்டரை படிச்சு பாக்குறப்ப இவங்க ஒரு எஸ்கேப் பிளான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த இமெயில்ல ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணணும். நாங்க சேஃபா வெளியில போற வரைக்கும் இதை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு எழுதியிருக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன? அவங்க இந்த இடத்த விட்டு தப்பிக்க
தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்திருக்காங்க அந்த இமெயில் எழுதுறப்ப. ஆனால் அதுக்கப்புறம் அந்த 10 நாள்ல என்னாச்சு, இவங்க பிளான் பண்ண மாதிரி அவங்க தப்பிச்சிட்டாங்களா? அப்படி தப்பிச்சிருந்தா தப்பிச்சு இவங்க எப்படி மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்தாங்க? எப்படி அவங்களோட அப்பா கிட்ட அவங்க மாட்டினாங்க? இந்த இமெயிலை படிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு அவங்க அம்மாவான பேட்ரிஷியா கிட்ட போயிட்டு பேசுறாங்க. டிசம்பர் 2007 கொலைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாசிரோட பிஹேவியர் வந்துட்டு ரொம்ப மோசமா மாறிச்சு. வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே ரொம்ப மோசமா நடத்த ஆரம்பிச்சிருக்கான். ரொம்ப 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 கண்ட்ரோலிங்கா இருந்திருக்கான். யாசிரோட மைண்ட்ல வந்துட்டு மறுபடியும் என்ன ஓடிக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட 2 பொண்ணும் வேற யாரோ ஒரு 2 பையன் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான். அமீனா அவங்களோட பாய் ஃப்ரெண்டான எட்கர் கூடயும், சாரா வந்துட்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்டான எரிக் கூடயும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே இவங்களுடைய ரிலீஜனை சேர்ந்தவங்க கிடையாது. அதனால அவங்களுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இதை அவர் ஒரு மன்னிக்கவே முடியாத தப்பு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. பயங்கரமா கோவப்பட்டாரு. ஒரு நாள் டிசம்பர் மாசம் இருந்த கோவத்துல துப்பாக்கி எடுத்து அமீனாவோட தலையில வைக்கிறாரு. மரியாதையை நான் சொல்றதை மட்டும் கேட்டு நீ வாழு, அப்படி இல்லை அப்படின்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. தன்னோட சொந்த பொண்ணுடைய தலையில துப்பாக்கி வச்சு மிரட்டுறாரு. ஒரு செகண்ட் ஆப்போசிட்ல நின்று அமீனாவுக்கு வந்துட்டு திக்குன்னு தூக்கி போடுது. அவங்களுக்கு அப்பயே ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சிருது, நம்மளுடைய அப்பா நம்மள கொலை பண்றதுக்கு கூட தயங்க மாட்டார் அப்படின்னு. சொல்ல போனா அன்னைக்குதான் அவங்க அந்த பயத்துல அவங்களோட டீச்சருக்கு அந்த இமெயிலே போட்டிருக்காங்க. அன்னைக்குதான் இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற பிளானையும் போட்டிருக்காங்க. இதை பத்தி அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே பேசியிருக்காங்க. இவங்க தப்பிக்கிறதுக்கான ஒரு கரெக்டான சமயமா டிசம்பர் 25, 2007 கிறிஸ்மஸ் மாட்டுச்சு. யாசிர் இந்த சமயத்துல வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. இப்ப வீட்டுல பேட்ரிஷாவும் அமீனாவும் சாராவும் மட்டும்தான் இருந்தாங்க. இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரிஷா தன்னோட பொண்ணுங்க கிட்ட போயிட்டு சொல்றாங்க, நம்ம இப்பவே கிளம்பிடலாம், தப்பிச்சிடலாம் அப்படின்னு. இந்த 3 பேருமே துணி எல்லாத்தையுமே எடுத்து சூட்கேஸ்ல கூட வைக்க கிடையாது, ஒரு பெரிய பொட்டி எடுத்து வச்சு கையில என்னென்ன கிடைக்குதோ அந்த துணி அத்தனையுமே தூக்கி அதுக்குள்ள போட்டுட்டு அந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் தப்பிச்சா போதும் அப்படின்ட்டு போறாங்க. இவங்க எல்லாருமே கிளம்பி எங்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமீனாவுடைய பாய் ஃப்ரெண்டான எட்கரோட வீட்டுக்கு. இவங்க குடும்பமா சேர்ந்து ஒகேலஹோமால் இருக்கக்கூடிய டல்சாவுக்கு போறாங்க. அங்க போயிட்டு தங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதுக்காக பேட்ரிஷா, அமீனா, சாரா, எக்டர், எரிக் எல்லாருமே கிளம்புறாங்க டெக்சாஸ்ல இருந்து ஒகேலஹோமாக்கு. இவங்க டல்சா போயிட்டு சேர்ந்ததுக்கு அப்புறம் முதல்ல பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட செல்போன் நம்பர் அத்தனையுமே மாத்திட்டாங்க. யாசிருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புதுசா செல்போன் நம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கினாங்க. அதுவும் இவங்களுக்குள்ள பேசிக்கும் போது கூட வேற ஒரு பேரை வச்சுதான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. தன்னுடைய அப்பா வந்துட்டு தங்களை ட்ராக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அமீனா என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் எல்லாருமே வேலைக்கு போனாதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க அவங்களோட ஹை ஸ்கூல்ல வந்துட்டு டிராப் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க. எட்கரை கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு புது லைஃப் ஆரம்பிக்கலாம், நம்மளை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே கிடையாது, நம்ம இதுக்கு மேலேயாச்சும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு நினைச்சாங்க. 18 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு படிப்பை விட்டுட்டு ஊரை விட்டுட்டு கையில கிடைக்கிற துணிமணி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போறாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு தன்னோட அப்பா அவங்களுக்கு எந்த மாதிரியான கொடுமைகள்லாம் பண்ணாங்க, அது என்ன அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. டிசம்பர் 26 யாசிர் வந்து வீட்டுக்கு திரும்பி வராரு. வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள ஒய்ஃபை காணோம், தன்னோட 2 பொண்ணுங்களையும் காணோம், அவங்களோட துணிமணி எதுவுமே வீட்டுக்குள்ள இல்ல. உடனடியா யாசிர் என்ன பண்றாரு தெரியுமா, பக்கத்தில் இருக்கக்கூடிய லூயிஸ்வில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னுடைய ஒய்ஃபை என்னோட பொண்ணுங்களையும் காணோம் அப்படின்ட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கறான். அதாவது தன் பொண்ணோட தலையில துப்பாக்கியை வச்சு உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டினா அதே நபர் தான் இப்ப பொண்ணுங்களை காணோம் அப்படின்ட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இப்போ போலீஸ் ஆபீசர் வந்துட்டு அந்த நம்பரை ட்ராக் பண்ணி உடனடியா பேட்ரிஷாவுக்கு கால் பண்றாங்க. பேட்ரிஷா கால் எடுக்கிறாங்க. கால் எடுத்த பேட்ரிஷா போலீஸ் ஆபீசர் கிட்ட நான் உயிரோட தான் இருக்கேன், என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தப்பிச்சு தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்ற உண்மையை சொல்றாங்க. இதை கேட்ட உடனே போலீஸ் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. இதனால இந்த கேஸை வந்து ஃபர்தரா கொண்டு போகாம அது அவங்களோட விருப்பம் அப்படின்ட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா யாசிர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை இதோட விட கிடையாது, திரும்ப 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 தன்னோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு தடவை 2 தடவை இல்ல, பல முறை கால் பண்ணிட்டே இருந்திருக்கான். சில சமயம் அட்டனானா பயங்கரமா கத்திக்கிட்டே இருந்திருக்கான். மரியாதையை வாங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கத்திருக்கான். ஆனா இது எதையுமே கேட்டுட்டு அவங்க திரும்பி வரல. இப்ப யாசிர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெக்னிக்கை மாத்தணும் அப்படின்னு நினைச்சான். எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான், திரும்பி வாங்க, எல்லாமே சரியாயிடும், இதுக்கு மேல நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரே குடும்பமா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் என் கூட வாட்சி இருங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே பாசமா சோகமா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான்.
இதே மாதிரியான மெசேஜை இவன் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்க கொஞ்சம் கொஞ்சமா பேட்ரிஷியாவோட மனசு வந்துட்டு மாற ஆரம்பிக்குது. இதை பத்தி நம்ம எல்லாருமே உட்காந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. டிசம்பர் 30 பேட்ரிஷியாவோட மனசு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மாறிடுது. ஒருவேளை அவர் சொல்ற மாதிரி உண்மையாலுமே நம்மளாம் இல்ல அப்படின்றத நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு இதுக்கு மேலேயாச்சும் ஒழுங்கா இருக்கலாம் அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது. இப்போ பேட்ரிஷியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தன்னோட பொண்ணுங்க கிட்ட போயிட்டு நம்ம டெக்சாஸ்க்கு போக வேண்டிய ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக இவங்க கொடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 31 அவங்களோட அம்மாவுக்கு நினைவு நாள். அவங்களுடைய கல்லறை தோட்டம் வந்துட்டு டெக்சாஸ்ல தான் இருக்குது அப்படிங்கறதுனால நம்ம அங்க போயிட்டு அவங்களுக்கு மரியாதை செலுத்தி நம்ம பூக்களை வைக்கணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சாரா சரி போலாம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா அமினா வந்துட்டு இதுக்கு மறுக்கிறாங்க. நான் வரல, அப்பா இருக்கிற அந்த வீட்டுக்கு நான் திரும்பி போக விரும்பல, நம்மளுக்கு என்ன வேணா நடக்கலாம், சொன்னா கேளுங்க அப்படின்னு வார்ன் பண்றாங்க. ஏன்னா அமினாவுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் தன்னோட அப்பா தன்னோட நெத்தியில துப்பாக்கி வச்சாங்க, அந்த சமயம் அவரோட கண்ணில் வந்துட்டு கொஞ்சம் கூட ஈவிரக்கம் தெரியல அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நம்பிக்கை இல்லாம தன்னோட ஃபேவரட் டீச்சருக்கு மெயிலும் பண்ணி அமைச்சிருக்கிறாங்க. இதனால அமீனா நான் வரல அப்படின்னு சொல்ல சாராவும் பேட்ரிஷாவும் மட்டும்தான் இப்ப டெக்சாஸ்க்கு போறாங்க. டிசம்பர் 31 இவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு யாஷிர் கிட்ட பேசியிருக்காங்க. யாஷிர் வந்துட்டு ரொம்பவே நல்ல விதமா பிஹேவ் பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நல்ல வேளை நீங்க திரும்பி வந்துட்டீங்க, இந்த மாதிரி ரொம்பவே பாசமா பிஹேவ் பண்ணியிருக்கான், நான் மாறிட்டேன், இனிமே ஒண்ணு நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்ல பேட்ரிஷா இதை கம்ப்ளீட்டா நம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பேட்ரிஷா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமினாவுக்கு கால் பண்றாங்க. உன்னுடைய அப்பா ரொம்பவே மாறிட்டாரு, எனக்கு அவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது உண்மை மாதிரி தான் தெரியுது, நீயும் கிளம்பி வா, நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த நியூ இயரை ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனா அமினாவுக்கு இந்த இடத்துக்கு போறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆனா பேட்ரிஷா வந்துட்டு திரும்ப திரும்ப கூப்பிட சரி நம்மளோட அம்மா கூப்பிடுறாங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜனவரி 1, 2008 நியூ இயருடைய காலை அமீனா தன்னுடைய அம்மாவுக்காக டெக்சாஸ்க்கு கிளம்புனாங்க. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட இவங்க பேசிட்டு தான் போனாங்க. இந்த விஷயத்த நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். அமீனா வந்து எட்கர் கிட்ட ஒன்னால என்ன காப்பாற்ற முடியாது, இதுவே நம்ம பாக்குறது கடைசி தடவையா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பினாங்க. இதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் தான் இவங்க பயந்த மாதிரி தன்னோட அப்பா யாசிர் வந்துட்டு இவங்களை டின்னருக்காக கார்ல கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு மனுஷன் எப்படி தன்னோட பொண்ணுங்களை கொலை பண்ண முடியும்? இது ஒரு நாள்ல நடந்தது கிடையாது, பல வருஷமா உள்ளுக்குள்ள இருந்த ஒரு அழுக்கு, உள்ளுக்குள்ள இருந்த ஒரு கோவம், இது எல்லாமே சேர்ந்துதான் அன்னைக்கு அத்தனை தடவை அவங்களோட 2 பொண்ணுங்களும் சுட்டிருக்கான். அந்த 2 பொண்ணுங்களும் வீட்டுக்குள்ள பல கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க. அப்படி அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பேட்ரிஷியா கோர்ட்ல நின்று வாக்கு மூலமா கொடுத்துருக்காங்க. இதை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே கோவம் வரும். இதுல பல வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இவங்க சொல்லியிருக்காங்க. 1983 யாசிர் எகிப்துல இருந்து அமெரிக்காவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் விசா எடுத்துக்கிட்டு படிக்கிறதுக்காக வந்திருக்கான். இங்க ஷினாய் அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் தங்கி இருக்கான். இந்த நபர் எகிப்தில் தான் பிறந்தது. எகிப்துல இருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்சாஸ்க்கு வந்து செட்டில் ஆயிருக்கான். இங்க வந்து யாஷிர் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்பா அவனோட வயசு 30. இப்ப இவன் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த கடைக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு இருந்திருக்கு. அந்த வீட்டுல ஒரு குடும்பம் இருந்திருக்கு. அந்த குடும்பத்துல ஒரு பொண்ணு இருந்திருக்கு. அந்த பொண்ணோட பேரு தான் பேட்ரிஷா. அந்த பொண்ணுக்கு அந்த சமயத்துல 15 வயசு தான். அந்த இடத்துல இவன் பேட்ரிஷாவை பார்த்திருக்கான். அடிக்கடி பேட்ரிஷாவோட வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் தர்றது, எனக்கு வந்து ஈஜிப்துல ஒரு பெரிய லேண்ட் இருக்கு, நான் ஒரு பயங்கரமான பணக்காரன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவங்கள ஏமாத்திருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா பேட்ரிஷாவோட பேரண்ட்ஸ் கிட்ட நல்ல விதமா நடந்துகிட்டு அவங்க கிட்டே கன்சர்ன் ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கியிருக்கான். இதுக்கப்புறம் பிப்ரவரி 1987 வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. மாப்பிள்ளைக்கு 30 வயசு, பொண்ணுக்கு 15 வயசு. கல்யாணம் ஆன உடனே யாசிரோடைய உண்மையான முகம் வெளியில தெரிய வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்பவே நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த யாசிர் கம்ப்ளீட்டா மாறுறான். பேட்ரிஷா இன்னும் ஷாக்கிங்கான பல விஷயங்களை சொல்றாங்க. நான் ஒரு நாள் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல அவன் கூட இருக்கிறதுக்கு நான் மறுப்பு தெரிவிச்சாலும் அன்னைக்கு அவன் என்கிட்ட ரொம்பவே மோசமா நடந்துப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் தடவை இவங்க சொன்னப்ப அவன் கையில இருந்த கத்தி எடுத்து இவங்களோட காலை வந்து கிழிச்சிருக்கான். அந்த சமயத்துல அவங்களோட வயசு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் 15 வயசு தான். இந்த சமயம் புதுசா கல்யாணமான அந்த சமயத்திலே நடந்திருக்கு. அடுத்தடுத்த வருஷங்களே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 3 குழந்தைங்க பிறகுது. 1988 இவங்களுக்கு ஒரு பையன் பிறகுது. அந்த பையனுக்கு இஸ்லாம்
சையத் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த முதல் பையன் பிறந்த அந்த சமயத்துல பேட்ரிஷாவுக்கு வெறும் 16 வயசு தான். அடுத்த வருஷத்துல 1989ல அமினா பிறக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வருஷத்துல 1990ல சாரா பிறக்கிறாங்க. வெளியில இருந்து பார்த்தா ரொம்பவே நார்மலான ஃபேமிலி மாதிரி தான் இவங்க தெரிவாங்க. நான் உள்ளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா பல கொடுமைகளை இவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. யாஷிர் அந்த சமயங்கள்ல கேப் டிரைவரா தான் இருந்திருக்காரு. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையுமே பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணுவாரா. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் நீங்க கேட்கணும். நான் யார்கிட்ட பேச சொல்றேனோ அவங்க கிட்ட மட்டும்தான் நீங்க பேசணும். நான் போக சொல்ற இடத்துக்கு மட்டும்தான் போகணும். அதை மீறி நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. எது நீங்க பண்றதா இருந்தாலும் என்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவானா. இதோட கொடுமையான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990ஸ்ல அந்த பொண்ணுங்களாம் வந்துட்டு கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப யாஷிரோட பிஹேவியரே ரொம்பவே வந்துட்டு மோசமா மாறுது. பேட்ரிஷா கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்க பொண்ணுங்க அமினா அப்புறம் சாரா கொஞ்சம் வளர்ந்த அந்த சமயத்திலே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு தன்னோட அப்பாவுக்கு எதிராகவே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுவும் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பா எங்க கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிறாரு, அவரு தகாத முறையில் எங்களை பேட் டச் பண்றாரு அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ள அவங்க என்ன மாதிரியான கொடுமைகள்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா அதை தாங்க முடியாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தன்னோட அப்பா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த கம்ப்ளைண்ட்டுக்கான ஆக்ஷன் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எடுக்கல. அதுக்குள்ள இந்த கேஸை வாபஸ் வாங்குறாங்க. இந்த கேஸ் எப்படி வித்ட்ரா பண்ண வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரிஷாவுடைய தலையில துப்பாக்கி எடுத்து வச்சு உங்களுடைய அம்மாவை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டி அவங்க 2 பேர்த்தையும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணியிருக்கான். வேற வழி இல்லாம அந்த 2 பொண்ணுங்களும் அந்த சமயத்துல அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருக்குங்க. இப்படியே வருஷங்கள் போகுது. அந்த பொண்ணுங்க வந்துட்டு டீனேஜர் ஆயிருக்குங்க. யாசிருக்கு இந்த சமயத்துல ஒரு புது பழக்கம் இருந்திருக்கு. ஒரு வீடியோ கேமரா ஒன்று அவன் எப்பயுமே கையில் வச்சுக்கிட்டே இருப்பான். அந்த கேமரா வச்சு தன்னோட 2 பொண்ணுங்களையும் மாற்றி மாற்றி அவன் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அவங்க நடக்கிறது, உட்கார்றது, தூங்குறது, எந்திரிக்கிறது எல்லாத்தையுமே ஷூட் பண்ணியிருக்கான். அப்படி இவன் எடுத்து வச்ச ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கு. தன்னோட பொண்ணுங்களே இவன் ஜூம் பண்ணி வீடியோ கேமரா எடுத்து வச்சிருக்கான். இதை விட மோசமான ஒரு கேவலமான பிறவி இருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப கேவலமான நம்பர் சிக் மென்டாலிட்டி. அமினாவுக்கு 16 வயசு இருக்கிற அந்த சமயத்துல எகிப்தில் இருக்கக்கூடிய அவனோட ஃப்ரெண்டுக்கு தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சான். இவனோட ஃப்ரெண்டுக்கு அந்த சமயத்துல தன்னோட பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 16 வயசு தான். ஆனா இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி அமினா வந்து இந்த கல்யாணத்தை மறுத்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல முடியல. இந்த சமயத்துல தான் அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இவனுக்கு தெரிய வர நான் சொன்ன பேச்சை வந்துட்டு இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு துப்பாக்கி எடுத்து தலையில வச்சிருக்கான். இந்த கல்யாணத்துக்கு இவங்க மறுத்தது தான் முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டை விட்டு கிளம்பி தப்பிக்கலாம்னு நினைச்சது. இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலை நடக்கிறதுக்கான காரணமா இருக்கும் அப்படின்ற மோட்டிவ் வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கிளியரா புரியுது. ஆனா இப்போ ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாசிர் இப்ப இங்க இல்லை. அவன் ஜனவரி 1ஆம் தேதி நைட்டு வீட்டில் இருக்கக்கூடிய காசு, பொருள், துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டான். அமெரிக்காவுடைய மிகப்பெரிய லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி FBI அவனை தேட ஆரம்பிச்சாங்க. அந்த சமயம் அவங்க நினைச்ச மாதிரி யாசிரை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயமா இல்லை. கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு தான் அவனை பிடிச்சிருக்காங்க. அந்த 12 வருஷமும் FBIயோட ஹிஸ்டரியிலே வந்துட்டு ரொம்ப மோசமான சேசிங்கா இருந்தது. டிசம்பர் 4, 2014 FBI ஒரு முடிவு எடுக்கிறாங்க. யாசிர் சையத்தை அமெரிக்காவுடைய மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல் பட்டியலுக்குள்ள சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். இந்த லிஸ்ட்டுக்குள்ள இவனோட பேர் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இவனை கண்டுபிடிக்கிறதுக்கான தீவிரம் வந்துட்டு இன்னுமே அதிகமா இருக்கும். இவனை கண்டுபிடிச்சு தர்றவங்களுக்கு இல்லைனா இவனை பத்தி தகவல் சொல்றவங்களுக்கு $1,00,000 வந்துட்டு ரிவார்டா கொடுக்குறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. யாசிருடைய போட்டோ எல்லா டெலிவிஷன்லயுமே பரவ ஆரம்பிக்குது. எல்லா நியூஸ் பேப்பர்ஸ், நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலயுமே வருது. இவ்வளவு பண்ணியுமே யாசிர் வந்துட்டு கிடைக்கல. 2017 அதாவது கொலை நடந்து 9 வருஷம் கழிச்சு FBIக்கு ஒரு லீடு கிடைக்குது. டெக்சாஸில் இருக்கக்கூடிய பெட்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங் ஒன்று இருக்கு. இந்த பில்டிங் யாசிரோட மகனான இஸ்லாம் சையத்தோட பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சொல்லப்போனா அந்த அபார்ட்மெண்ட் அந்த பையனோட பேர்ல வந்துட்டு லீஸ் எடுத்திருக்காங்க. ஒரு நாள் ஆகஸ்ட் 14, 2017 அந்த அபார்ட்மெண்ட்ல வாட்டர் லீக்கேஜ் ஆகுது அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. மெயின்டெனன்ஸ் ஒர்க்கரான ஜார்ஜ் அப்படிங்கிற நபர் அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுடைய கதவை தட்டுறாரு. அந்த வீட்டுடைய கதவும் ஓபன் ஆகுது. ஆனா ஃபுல்லா ஓபன் ஆகல. அந்த பாதி டோர்ல செயின் கனெக்ட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த மாதிரி கொஞ்சம் தான் ஓபன் ஆயிருக்கு. அந்த கொஞ்சம் ஓபன் ஆன அந்த வழியா ஒருத்தரோட முகத்தை இவர் பார்த்திருக்காரு. இவர் கேப்ல பார்த்த அந்த முகம் வந்துட்டு FBI போஸ்ட்
போஸ்டர்ல ஒட்டி இருக்கக்கூடிய இவருக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட அந்த முகம் மாதிரி இருந்தது. உடனடியே இந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி, நீங்க ஒட்டி இருக்க போஸ்டர்ல இருக்கக்கூடிய நபர் மாதிரி இந்த அபார்ட்மெண்ட் பில்டிங்ல ஒரு நபர் இருக்கான், சொல்ல போனா அது அவன் தான் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்றாரு. FBI-க்கு இன்ஃபர்மேஷன் போன உடனே FBI கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த இடத்த ரீச் பண்றாங்க. ஆனா யாசிர் அவங்க சுத்தி வளைச்சு பிடிக்கிறதுக்கு முன்னாடி யாசிர் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து எகிரி குதிச்சு தப்பிக்கிறான். ஆபீசர்ஸ்க்கு இந்த விஷயம் வந்து பயங்கர கடுப்பா இருந்தது. இவ்வளவு தூரத்துல கிட்ட வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுச்சு. ஆனா இந்த இன்சிடென்ட்ல சில விஷயங்கள்லாம் கன்ஃபார்ம் ஆச்சு. யாசிர் அவனுடைய சொந்த நாடான எகிப்துக்கு போகல, அவன் இங்க தான் இந்த நாட்டுல இருக்கான், அதுவும் டெக்சாஸ்லயே தான் இருக்கான். இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆள் தங்கறதுக்கு வந்துட்டு தன்னோட வீட்டுல இருக்கக்கூடிய தன்னோட சொந்தக்காரங்களே வந்துட்டு ஹெல்ப் பண்றாங்க, முக்கியமா அவனோட பையன். FBI-க்கு இப்ப கிளியரா புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆள் வந்துட்டு தனியா பதுங்கி இருக்க கிடையாது, தன்னோட குடும்பத்தோட ஹெல்ப்போட தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. 2017க்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களோட அப்ரோச்சை கம்ப்ளீட்டா மாத்தினாங்க. யாசிரை நேரா தேடுறத விட யாசிரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அத்தனை பேர்த்தையுமே அவங்களுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பா அவங்க மூலியமா நம்மளுக்கு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. இதுல ஆபீசர்ஸ் ஃபாலோ பண்ண முக்கியமான 2 ஆட்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாசிரோட பையனான இஸ்லாம், அப்புறம் யாசிரோடைய பிரதரான யாசின் அப்படின்ற நபர். இந்த 2 பேர்த்துமே ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்றாங்க. காலம் போய்கிட்டே இருக்கு. 2018, 2019, 2020. இப்ப போலீஸ்க்கு இன்னொரு டிப் கிடைக்குது. அதாவது டெக்சாஸ்ல இருக்கக்கூடிய ஜஸ்டின் அப்படின்ற ஒரு இடத்துல சின்னதா ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா யாசினுடைய பொண்ணு பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆபீசர்ஸ் அந்த வீட்டை 24 மணி நேரமும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் கிடையாது, ஒரு வாரமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயம் அவங்க நோட் பண்ண விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாம் வந்துட்டு அந்த வீட்டுக்கு ரெகுலராகவே ஒரு பேக் எடுத்துக்கிட்டு அப்பப்போ உள்ள போறான். உள்ள போகும்போது ஒரு பெரிய பேக் கவர்ல நிறைய திங்ஸ் வச்சு எடுத்துட்டு போறான். ஆனா வெளியில வர்றப்ப வெறும் கையோட தான் வரான். அதே மாதிரி யாசினும் வந்து பாத்தீங்கன்னா எப்பயாச்சும் ஒரு தடவை அப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாசிரை பாக்குறதுக்காக அந்த வீட்டுக்கு வராரு. யாசிரோட பிரதரான யாசினுமே வரும்போது சில திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு கவர்ல கட்டி பேக் பண்ணி எடுத்துட்டு தான் உள்ள போறாரு. ஆனா வெளியில வரப்ப அந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியில எடுத்துட்டு போல. இது பாக்குறப்ப எப்படி தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வெளியில வர முடியாது அப்படிங்கறதுனால அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவங்க வாங்கிட்டு போற மாதிரி தெரியுது. இப்போ அந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த நபர் யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஆகஸ்ட் 25, 2000 ஆபீசர்ஸ் ஒரு நாள் இஸ்லாம் அப்புறம் யாசின் இவங்க 2 பேருமே இந்த வீட்டுக்கு போறத பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள போகும்போது வழக்கம் போல கிராசரி பேக் ஒன்று எடுத்துட்டு போறாங்க. வெளியில வர்றப்ப கார்பேஜ் பேக்ல சில பொருட்கள்லாம் கட்டி வெளியில எடுத்துட்டு வராங்க. அதெல்லாம் வந்துட்டு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய வேஸ்ட் போல இருக்கு. இப்படி இவங்க 2 பேரும் வெளியில அந்த குப்பைகளை எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட கார்ல வச்சு அந்த கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்படி இவங்க குப்பை கட்டி வச்சு அந்த பேக்கை எடுத்துட்டு கிட்டத்தட்ட 20 மைல் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு போறாங்க. அங்க போயிட்டு அதுக்கு பக்கத்துல வந்துட்டு இந்த ஒரு பெரிய டஸ்ட்பின் இருக்கு. அந்த டஸ்ட்பின்ல கொண்டு போயிட்டு அந்த கார்பேஜ் பேக்கை போடுறாங்க. சாதாரணமா ஒரு குப்பையை மூட்டை கட்டி போடுறது அப்படின்னா அவங்க வீட்டு பக்கத்திலே எத்தனையோ குப்பை தொட்டி இருக்கும். சொல்ல போனா தெருவுக்கு தெருவு 2 இருக்கும், அங்க கொண்டு போயிட்டு போட்டு இருந்திருக்கலாம். ஆனா அங்கெல்லாம் போடாம எதுக்காக இவங்க 20 மைல் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு பக்கத்துல போயிட்டு போடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குப்பைக்கு நடுவில் அந்த பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்ண அந்த நபருடைய DNA சாம்பிள்ஸ் கண்டிப்பா இருக்கும். இது மூலியமா கூட அந்த நபர் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுனாலதான் பக்கத்துல போடாம தூரமா கொண்டு போயிட்டு போட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அந்த சமயத்துல ஒரு விஷயம் தெரியாது. ஆபீசர்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு 20 மைல் தள்ளி இருக்கக்கூடிய இவங்க போட்ட குப்பையை எடுத்துட்டாங்க அப்படின்னு. இப்ப இந்த வீட்டுக்குள்ள வாரண்ட் இல்லாம உள்ள போக முடியாது அப்படிங்கிறதுனால போலீஸ் ஆபீசர்ஸ் உள்ள இருக்கக்கூடிய குப்பைங்கெல்லாம் வச்சு ஒரு DNA டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த DNA சாம்பிள் எடுத்து கொல்லப்பட்ட அமினா அப்புறம் சாராவுடைய DNA சாம்பிளோட டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அந்த கொலை நடந்த அந்த சமயத்திலும் இந்த DNA வந்துட்டு அங்கதான் இருக்கு. 2 DNA 100% மேட்சா இருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த குப்பைகள்ல யூஸ் பண்ணப்பட்ட பொருள் இருந்து எடுக்கப்பட்ட அந்த DNA வந்துட்டு இவங்களுடைய பயாலஜிக்கல் ஃபாதருடைய DNA தான் அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுல இருந்து பல விஷயங்கள் தெளிவாகுது. ஒன்று, இவங்களை கொலை பண்ண அந்த இடத்துல இருந்த அந்த DNAவும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நபர் வந்துட்டு யூஸ் பண்ண அந்த குப்பையோட DNA ஒன்று. இதை வச்சு பார்க்குறப்ப இந்த கொலையை பண்ணது அவங்க அப்பா தான் அப்படிங்கிறது தெரியுது. அது மட்டும் இல்லாம அந்த அப்பா இப்போ இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்காருங்கிறதும் தெரியுது. உடனடியாக FBI வந்துட்டு சர்ச் வாரண்ட்டுக்கு அப்ளை பண்றாங்க. வாரண்ட்டும் கிடைக்குது. ஆகஸ்ட் 26, 2020 ஆபீசர்ஸ் ஜஸ்டின்ல இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு அந்த கதவை உடைக்கிறாங்க. உள்ள போறாங்க. உள்ளார குப்பையெல்லாம் போடக்கூடிய ஒரு ஸ்டோர் ரூம் வந்துட்டு லைட்டா உடைச்சு கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இவர் தப்பிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அங்க ஒரே ஒரு பெட் மட்டும் படுத்து தூங்குறதுக்கு இருக்கு. பக்கத்துல கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட 12 வருஷமா இந்த மாதிரி அதே ரூம்குள்ள அந்த செவுத்துக்குள்ளதான் யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். யாசிர் சையத்துக்கு அந்த சமயத்துல 63 வயசு. கிட்டத்தட்ட 12 வருஷமா ஓடி இருக்கான். இப்ப யாசிர் மட்டும் அரெஸ்ட் பண்ண கிடையாது. அதே நாள் யாசிருக்கு ஹெல்ப் பண்ண
குற்றத்துக்காக, அதாவது ஒரு கொலை குற்றவாளியை தப்பிக்கிறதுக்காக அடைக்கலம் கொடுத்ததுக்கு, மறைச்சு வச்சதுக்கு, சட்டத்துக்கு விரோதமா நடந்துகிட்டதுக்கு யாசிரோடைய பையனையும் யாசிரோட பிரதரையும் 2 பேர்த்தையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணாங்க. இப்படி யாசிர் பதுங்கிருந்த அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொலை சம்பவம் நடந்ததுக்கு வெறும் 40 நிமிஷம் டிராவல்ல தான் இருந்திருக்கு. போலீஸ் ஆபீஸர் சுத்தி இருக்க பல இடங்களை தேடினாங்க. சொல்லப்போனா அவன் பிறந்த இடமான அந்த ஈஜிப்து கண்ட்ரிக்கே போயிட்டு தேடினாங்க. நாடு விட்டு நாடெல்லாம் தேடினாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதே டெக்சாஸ்ல கொஞ்சம் பக்கத்திலே தான் இருந்திருக்கான். ஆகஸ்ட் 2022 யாசிர் அரெஸ்ட் ஆகி 2 வருஷம் கழிச்சு இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்ல போயிட்டு இருந்தது. யாசிருக்கு அந்த சமயம் வயசு 65. ஃபர்ஸ்ட் மரண தண்டனை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில தான் இருக்கணும், அதுவும் பரோலே இல்லாம அப்படின்ற மாதிரி தண்டனையை கொடுக்கறாங்க. இது மட்டும் கிடையாது, யாசிருக்கு ஹெல்ப் பண்ண குற்றத்துக்காக யாசிரோடைய பையனுக்கும் யாசிரோடைய பிரதருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கறாங்க. இதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கோர்ட்ல வச்சு கேட்டதுக்கு நான் எதுவுமே பண்ணலையே, நான் நாட் கில்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா அந்த 6 நாள் ட்ரையல்ல இவனுக்கு எதிரான எக்கச்சக்கமான ஆதாரங்களை கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணாங்க. சொல்ல போனா இறந்து போன சாராவே வந்துட்டு தன்னோட வாய் மூலியமா ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. 911க்கு கால் பண்ணி என்னுடைய அப்பா எங்களை சுட்டுட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நான் இறந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட் ரூம்ல வச்சு அவங்களோட அந்த ஆடியோவை எல்லாரும் கேட்கிற மாதிரி பிளே பண்றாங்க. அடுத்தது அமீனாவுடைய இமெயில். அமீனா வந்துட்டு அவங்களோட டீச்சருக்கு தன்னோட அப்பா தங்களை கொலை பண்ண போறதா முன்னாடி சொல்லியிருக்காங்க. அதுவுமே ஒரு பெரிய ஆதாரமா இருக்கு. அடுத்தது பேட்ரிஷாவே கோர்ட்டுக்கு வந்து என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. தனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு தன்னோட பொண்ணுங்களுக்கு என்ன நடந்துச்சு, எப்படி நாங்க தப்பிச்சு போனோம், எப்படி திரும்பி வந்தோம் அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. கடைசியா தன்னோட பொண்ணுங்களை தன்னோட ஹஸ்பண்ட் தான் கேப்ல கூட்டிட்டு போனார் அப்படின்ற வரைக்கும் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகுது. இது மட்டும் கிடையாது, இந்த கேஸ்ல இவங்களை சுத்தி இருந்த அத்தனை பேருமே கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்றாங்க. இவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸும் கூட 3 மணி நேரம் கழிச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா நீ கில்ட்டி, வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில தான் இருக்கணும், பரோலே கிடையாது, வெளியில் நீ வரவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி தீர்ப்பு தராங்க. இந்த கேஸ்ல ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொலை செய்யப்பட்டவங்களுக்கே வந்துட்டு நம்மள கொலை செஞ்சிருவாங்க அப்படின்றது தெரிஞ்சிருந்தது தான். இதை பத்தி மெயில் பண்ணியிருக்காங்க, தன்னோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, போலீஸ்ல கூட ஒரு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தும் அவங்க அதே டிராப்புக்குள்ள தான் இருந்திருக்காங்க, வெளியில வர முடியல. வெளியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இவன் பண்ண அந்த ட்ரிகர்னால, இவன் பண்ண அந்த எமோஷனல் கேம்னால திருப்பி மாட்டிக்கிட்டு உள்ளாரியே போயிட்டு இப்படி அநியாயமா உயிரே வந்துட்டு போயிருக்கு. இந்த கேஸ்ல அந்த 2 பொண்ணுங்களுடைய அம்மாவுக்கு, அதாவது பேட்ரிஷாவுக்கு வெறும் 15 வயசுல கல்யாணம் ஆயிருக்கு. அப்பையில இருந்து இவன் அவங்கள மேனிபுலேட் பண்ணி தான் வச்சிருந்திருக்கான் போல. இந்த மாதிரி பேசினா இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பக்காவா தெரிஞ்சிருந்து எமோஷனலா அடிச்சு அவங்கள வலையில வச்சிருக்கான். உங்களை சுத்தி இந்த மாதிரியான மனுஷங்களும் இருப்பாங்க. எமோஷனலான ஒரு டிராப்புக்குள்ள போயிட்டு மாட்டிக்காதீங்க. ஒருவேளை அவங்க தப்பிச்சு புதுசா எதனாச்சும் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அப்பா விட்டு தள்ளி இருந்திருந்தா இந்நேரத்துக்கு, அதாவது இந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு 36-35 வயசு இருந்திருக்கும். ஒருவேளை அவங்க அதுக்கு மேல கூட பார்ட் டைமா வேலை பார்த்துக்கிட்டு அவங்களோட படிப்பை வந்து கண்டினியூ பண்ணி இருந்திருக்கலாம். அவங்க ஆசைப்பட்ட மாதிரி டாக்டரை கூட ஆயிருந்திருக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். அவங்களுக்கு குழந்தைங்க பிறந்திருக்கும். அவங்களோட ஃபேமிலியோட அவங்க நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாங்க. நிம்மதியா சுதந்திரமா அவங்களோட குழந்தைங்களையும் ரொம்பவே நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸோட ஸ்கிரிப்ட் எடுக்கிற அந்த சமயத்தில் கம்ப்ளீட் டாக்குமெண்ட்ரியை பார்த்தேன். இப்படி நான் ரெஃபர் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்தில் இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோ கிளிப்பிங்ஸையும் பார்த்தேன். இதில் சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாக இருந்தது. கொஞ்சம் கூட அதெல்லாம் வந்து டாலரேட் பண்ணி பார்க்க கூட முடியல. நான் எந்த விஷயத்தை மீன் பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த கேஸை ஃபுல்லாக பார்க்குறப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதில் நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யாசிர் அப்படிங்கிற அந்த நபருடைய பையன், எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா தான் அறிவில்லாமல் இருக்கான் அப்படின்னா இவனுமே அறிவில்லாமல் தான் வளர்ந்துருக்கான். வளர்த்த அவங்க அப்பனுக்கு வந்துட்டு எவ்வளோ அறிவு இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். பட் அதே மாதிரி தான் வளரணும் அப்படிங்கிறது கிடையாது. இல்லை, கொஞ்சமாச்சும் அனலைஸ் பண்ணி பார்க்குற, எது கரெக்டு எது தப்புன்னு அனலைஸ் பண்ணி பார்க்குற சுய புத்தி அப்படிங்கிறது ஒன்று வேணும். அந்த பேசிக்கான அறிவு கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரிஞ்சது. நம்ம எத்தனையோ கேசஸை பார்த்துருப்போம். அத்தனை கேசஸை பார்த்ததுக்கப்புறமும் சில பேர் பார்க்குறப்ப இப்படியும் இருக்கிறானுங்க அப்படின்றது புதுசாக சர்ப்ரைசிங்காக தெரியுது. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்குற இந்த கேஸ். இந்த கேஸை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நாம அங்கே வச்சு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.